அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த 2 முக்கியமான ரெசிபியும் இருக்குது. ஸோ வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருந்தேன். கூடவே இறால் குழம்பு வந்து வச்சுருந்தேன். இந்த இறாலானம் வந்து பார்த்திங்கன்னா காயல்பட்டினம் சைடு பண்ணுவாங்க. கத்திரிக்காயெலாம் போட்டு இறால் கனியை போட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் சமைச்சு முடித்தேன். இருக்க பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா திக்காகி நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்துடும். சேம் இதே மெத்தடில் கருவாடு வச்சு கூட பண்ணுவோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், இன்ஷால்லா நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருந்தேன் இல்லையா, கூடவே கொஞ்சமாக அப்பளம் பொரிச்சிக்கிட்டேன். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்த அப்பளமும் நிறையாவே இருந்தது. நிறையா டைப்பில் கொண்டு வந்திருந்தேன். ஸோ எல்லாத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சிக்கிட்டேன். அப்புறம் இந்த அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சைல்ட்ஹுட் ஃபேவரட்னு சொல்லலாம். சின்ன பிள்ளையில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மல் அப்பளம் மாதிரி இது ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மோதிர அப்பளம்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கம். அதுவுமே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பேட் அப்பளம், அதுக்கப்புறம் இந்த அப்பளத்துக்கு பேர் தெரியல, காயின் அப்பளம் மாதிரி இருந்தது. ஸோ அதுவும் பொரித்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் முருங்கைக்கீரை வந்து பொரியல் பண்ணேன் இல்லையா, அதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக கீரை வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா வீட்டில் வந்து இட்லி பொடி காலி ஆயிடுச்சு. நான் இந்தியா போகிறதுக்கு முன்னாடியே காலி ஆயிடுச்சு. சரி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். லாஸ்ட் டைம் கொள்ளு, கருப்புளுந்து எல்லாம் சேர்த்து இட்லி பொடி பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. அதுதான் பண்ணுற மாதிரி இருந்தேன். சரி, அதிலே கொஞ்சம் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லது இல்லையா. ஸோ அதனால் முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன். இதை வந்து நம்ம தண்ணியில் கழுவிட்டோம் அப்படின்னா அந்த ஈரம் காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா. அதனால நல்ல ஒரு ஈர துணி எடுத்துகிட்டு அதில் இந்த முருங்கைக்கீரையை போட்டுட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ அழுக்கு எதுவுமே இல்லாதபடி நல்லா தேய்ச்சி தொடச்சி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணணும். ஸோ நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு காய வச்சேன். வெயில் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 1 hour வச்சு எடுத்துட்டோன்னா போதும். பட் இங்கே துபாயில் இருக்கிற வெக்கைக்கு வெயிலில் தனியாக வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு கிச்சனில் கொஞ்சம் நேரம் வச்சோம் அப்படின்னாலே அது தன்னால் சுருங்கிடும். நான் அப்படியே கிச்சனில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஆயில் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டியது இருந்தது. நல்லா நான் ஊரில் வச்சுட்டு வந்துட்டேன் இல்லையா, வெயிட் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்றனால. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. சரி, அதை பாட்டிலில் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்திருந்தேன். நிறைய விலாகில் என்னோடய ஆயில் கண்டெய்னர் பார்த்துட்டு லிங்க் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் நிறையா வீடியோஸில் நான் சொல்லிட்டேன், இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கலை, நேரடியாக ஷாப்பில் போய் வாங்கினது அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஷார்ட்ஸ்லேயும் சரி லாங் வீடியோவில் சரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது வந்து துபாய் நெஸ்டோவில் நான் வாங்கினேன். பட் அதே கடையில் இப்போ திரும்பவும் போய் பார்த்தா கூட இதே மாடல் இல்லை, வேறு தான் வச்சுருக்காங்க. இங்கே உள்ள 2-3 ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க சொன்னாங்க. நானே டைரெக்டாக போய் பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் நல்ல லிங்க் கொடுக்க முடியலை. ஓகே, அன்னைக்கு மதியானம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ப்ரௌனி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ரௌனி பண்ண ஷார்ட்ஸ் வந்து சேனலில் போட்டிருந்தேன். அதில் வந்து நான் வாய்ஸ் கொடுக்காமல் விட்டுட்டேன். நிறைய பேர் இதோட குவான்டிட்டி சொல்லுங்கள், ரெசிபி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் எடுத்தேன். சரி, கொஞ்சம் நிறையா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு டார்க் சாக்லேட் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் போல். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா 80 கிராம் வரும் ஒரு பேக்கெட்டு. நான் 2 எடுத்துருந்தேன், 160 கிராம் கிட்ட வந்திருக்கும். நீங்கள் ஒரு 150 கிராம் போல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும் தான். ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் ஏதாவது கூட குறைய ஆயிடுச்சு அப்படின்னாலாம் பிரச்சனையே இல்லை, ரொம்ப சூப்பராக வந்துடும். கேக்குக்கு தான் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கணும். பட் ப்ரௌனி வந்துட்டு எது கூட குறைய போனாலும் ரொம்பவே சூப்பராக வந்துடுது. இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ 160 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் இல்லையா, அதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டர் வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரம் வச்சுருக்கேன். ஸோ அது ஹீட் ஆக நமக்கு வந்து இது நல்லாவே மெல்ட் ஆகி வரும். ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. நீங்கள் வச்சுட்டு போய் பேசாமல் உட்காந்துராதீங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். ஸோ பக்கத்துலேயே இருந்து லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ அது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சீனி எடுத்துகிட்டு நல்லா அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு நீங்கள் சீனி எடுத்துகிட்டு அதை கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக 3/4 கப் அளவுக்கு வரும்.
நம்ம ஃபஸ்ட்டே 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, நீங்கள் 3/4 கப் அளவுக்கு எடுத்து நீங்கள் பவுட்ரு பண்ணிடுவீங்க. அதனால தான் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்து பவுட்ரு பண்ணுங்கள். அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு 3/4 கப் அளவுக்கு வந்துடும். மீதி 1/4 கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட அந்த ப்ரௌன் சுகர் ஒன்று வரும் இல்லையா, அது இருந்ததுன்னா கூட எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். ஸோ 1 கப் வர மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். இந்த சைடு நம்ம சாக்லேட் பட்டருமே பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு, அதாவது அடுப்பில் இருந்து தனியாக எடுத்துட்டு ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா ஒரு தடவை அடித்து விட்டுக்கோங்க. ஸோ 2 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம பவுடர் சுகர் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு நல்லா அந்த விஸ்க் வச்சே கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா திரண்டு வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டை சேர்க்கணும். பட் இந்த டைமில் இந்த மிக்சர் நல்லாவே சூடாக இருக்கும். இதில் நீங்கள் முட்டையை இப்போ சேர்த்திங்க அப்படின்னா முட்டை வந்துட்டு வெந்துடும். ஸோ அதனால் இது வந்து நல்லா சூடு ஆறணும். கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுலையோ இல்லை வெளியிலையோ வச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா இதில் வந்து 2 முட்டை நான் சேர்த்துக்க போகிறேன். பட் 2யுமே ஒரே டைமில் சேர்த்துறாம ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அது நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு முட்டை வந்து நம்ம சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 முட்டை சேர்த்தேன் நான் எடுத்த அளவுக்கு. ஸோ முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி கலந்து எடுத்துட்டு அடுத்த வேலையாக நம்ம வந்து இதில் வெனிலா எசன்ஸ் வந்து சேர்க்கணும். ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வர்ற மாதிரி வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து நான் மைதா யூஸ் பண்ணலை, கோதுமை மாவு தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் மைதாவில் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம். இப்போ இந்த மாவுலேருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் முதல்ல சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஓரளவுக்கு நல்லா அது மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா மீதி 1/2 கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா மிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சளிச்சு சேர்க்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட இஷ்டம்தான். நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் சேர்த்துப்பேன், நல்லாவே தான் வருது. ஓகே, இப்போ இன்னொரு 1/2 கப்பும் சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது மிக்ஸ் பண்ணி வச்ச உடனே அடுத்த வேலையாக பார்த்திங்கன்னா குக்கிங் ரேஞ்ச் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக நான் வச்சுட்டேன். நீங்கள் ஓவனில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இல்லை பாத்திரத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய ஒரு அகலமான பாத்திரம் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஓகே, இதை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே வந்துட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து கண்டிப்பாக பார்ச்மெண்ட் பேப்பர் ஏதாவது சேர்த்துக்கணும். ஏன்னா கேக்கு கூட ஈஸியாக வந்துடும். பட் ப்ரௌனிக்கு வந்து கண்டிப்பாக பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சோம் அப்படின்னா தான் அது வந்து கீழே ஒட்டாமல் வரும். ஸோ என்கிட்ட ஆடி ஈக்கோபேக் பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்தது இல்லையா, ஸோ அது வந்துட்டு நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கு மேலே நான் வந்து இந்த பேட்டரை வந்து சேர்த்துக்கிறேன். அந்த பேட்டர் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு ஒரு டூத் பிக் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் கலந்து விட்டுருங்க ஒரு தடவை. அப்போ தான் ஈவனாக வந்து நமக்கு வெந்து வரும். ஸோ அதுக்காக தான். அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இஷ்டப்படி சாக்லேட்டோ நட்ஸோ எது வேணாலும் போட்டுக்கலாம். வீட்டில் வந்துட்டு ஹேசல்நட் சாக்லேட் வந்துட்டு இருந்தது. ஸோ அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு நான் இந்த மாதிரி அந்த மாவு ஃபுல்லாகவே வச்சுக்கிறேன். அண்ட் கூடவே பாதாம் இருக்குது இல்லையா, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் அதையுமே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ப்ளெயினாக பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி சாக்லேட்லாம் சேர்த்து நட்ஸ்லாம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். சாக்லேட் வச்சுட்டு லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, லைட்டாக உள்ளே போகிற மாதிரி. அதுக்கு மேலே நட்ஸு போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான். இது நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். குக்கிங் ரேஞ்ச் இல்லை ஓவனில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 20 to 25 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இல்லை ஒரு பெரிய பாத்திரத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த ட்ரே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 30 to 35 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நான் வச்சது பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. ஒரு டூத் பிக் வச்சு நம்ம லைட்டாக குத்தி பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். கேக் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாவு எதுவுமே ஒட்டாத மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நடுவில் மட்டும் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலே ஓகே தான், நீங்கள் எடுத்துடலாம். ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு அந்த கிராக் விழுந்த மாதிரி இருக்கணும். ஸோ அது பார்க்கும் போது தான் அந்த ஒரிஜினல் ப்ரௌனி மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ எனக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஸோ அவ்வளோதான். இதை வந்து நல்லா நம்ம ஆற வச்சுட்டு அடுத்து தான் பீஸ் போடணும். சூடாக இருக்கும் போதே பீஸ் போட்டுட்டோம் அப்படின்னா சரியாக வராது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் கிட்டே நல்லா ஃபேனு கீழே வச்சு நல்லா ஆற வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டுற வேண்டியதுதான். ஸோ பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருந்தேன்றனால கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. நான் செஞ்ச குவான்டிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 16 பீஸ் வந்துட்டு எனக்கு கிடச்சிது. நான் ஃபஸ்ட் டைமாக பண்ணும்போது ஒரு 6 பீஸ் வர்ற மாதிரி மட்டும்தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நல்லா வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிறையா ட்ரை பண்ணேன். நீங்களுமே அந்த மாதிரி கம்மி குவான்டிட்டி ட்ரை பண்ணுங்கள். பட் செம்ம சூப்பராக வந்திருந்தது. கடையிலலாம் சாப்பிடுவோம் இல்லையா, சேம் அதே டேஸ்ட்டில் வந்துட்டு இருந்தது. ப்ரௌனி வந்து எப்போது நம்ம சாப்பிடும்போது கேக்கு மாதிரி அப்படி சாஃப்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது
இதுக்கு பேர் கேக்கு தான், ப்ரௌனி கிடையாது. ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபஜ்ஜியாக இருக்கணும், ஒரு மாதிரி அப்படியே லைட்டாக ஸ்டிக் ஆகிற மாதிரி இருக்கணும் சாப்பிடும்போது. ஸோ செம்ம சூப்பராக வந்திருந்தது, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ப்ரௌனி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்க. என்னோடய மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, பீஸ் போட்டு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. அடுத்த வேலையை நம்ம முருங்கைக்கீரை வந்துட்டு காய வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கான வேலை வந்து பார்க்கணும். ஸோ கிச்சனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட நான் வச்சுருந்தேன். அது நல்லாவே ட்ரை ஆகி வந்துருச்சு. அந்த ஈரம்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் ட்ரை ஆகி ஒரு மாதிரியே சுருங்கி வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கடகடன்னு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது தான். கொள்ளு இருக்குது இல்லையா, சிலர் வந்து காணப்பயிறுன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு தேவைப்படும். அதுக்கப்புறம் எள்ளு வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலர் எள்ளு தான் வந்து எடுத்திருக்கேன். ஒயிட் சேர்க்கனாலும் சேர்க்கலாம், பட் பிளாக் வந்து இன்னுமே சத்து. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 வெள்ளைப்பூடு பல் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். ஸோ இது போக இன்னும் 2-3 பொருள் வந்து நமக்கு தேவைப்படும். அது வந்து நான் வறுக்கும் போது என்னென்ன தேவை அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு பாத்திரம் வந்து எடுத்துக்கிறேன். இரும்பு பாத்திரம் இல்லைன்னா மண் சட்டி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம வந்து முருங்கைக்கீரை காய வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா மொறுன்னு வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். இது நம்ம வெயிலில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுவே ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருக்கும். நான் ஜஸ்ட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு தான் காய வச்சேன்றனால சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். சூப்பராக வந்து மொறுன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்குது, ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்ல கிறிஸ்பி ஆயிரும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பிளேட்டுக்கு வந்து தனியாக மாற்றிட்டேன். முருங்கைக்கீரை கூடயே கருவேப்பிலையும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்போ தான் திடீர்னு பிளான் வந்துச்சு. ஸோ கருவேப்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிட்டேன். நார்மலாக இட்லி பவுடருக்கு சேர்க்குறத விட கொஞ்சம் குவான்டிட்டி கூட எடுத்துட்டேன். அதையுமே பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதெல்லாம் போய் நல்லா மொறுன்னு வர மாதிரி அதையும் வறுத்து எடுத்துட்டேன். ஸோ லைட்டாக கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா லைட்டாக நொறுங்குச்சு அப்படின்னாலே போதும், ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா கிறிஸ்பி ஆயிடும். ஸோ இதையும் அந்த முருங்கைக்கீரை பக்கத்துலேயே வந்துட்டு கொட்டிட்டேன். அண்ட் அடுத்த வேலையாக பார்த்திங்கன்னா கொள்ளு, இந்த காணப்பயிர் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். எண்ணெய்லாம் சேர்க்க தேவையில்லை, வெறும் சட்டியில் தான் நான் வந்து பண்ணுறேன். இது நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசம் வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அந்த பிளேட்லேயே நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததான் 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதில் ஒரு 10-15 வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வறுபட்டது வந்து நமக்கு தெரியும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது. ஸோ இதையுமே வந்துட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசம் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துட்டு அதையும் அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். கடலைப்பருப்பும் 1/2 கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். நம்ம 1 கப் கொள்ளு எடுக்கிறோம் அப்படின்னா 1/2 கப் உளுந்து 1/2 கப் கடலைப்பருப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதே நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளு வந்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். மிளகு ஜீரகம் வறுத்து தான் சேர்க்கணும்னு இல்லை, சும்மாவே சேர்க்கலாம், பட் இதோட சேர்த்து லைட்டாக நான் வறுத்துக்கிறேன். எள்ளு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி பாத்திரம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஒரு 10-15 செகண்ட் மட்டும் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு மாற்றிடுங்க. அண்ட் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெள்ளைப்பூடுக்கு மட்டும்தான் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். அந்த எண்ணெயிலேயே மிளகாவும் வந்து வறுத்தெடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்துட்டு சேர்த்துறாதீங்க. ஓகே, இப்போ இதே பாத்திரத்தில் வந்து நம்ம மிளகா வந்து சேர்த்துக்க போகிறோம். தனியாக எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இந்த பாத்திரத்தில் சும்மா சேர்த்துட்டாலே போதும். ஒரு 15-20 காஞ்ச மிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கேன். கலர் நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து நார்மல் மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துட்டு லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, பிளாக் ஆகும், அந்த டைமில் நம்ம எடுத்துட வேண்டியதான். ஸோ இப்போ வறுக்க வேண்டிய எல்லா ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா வறுத்தெடுத்தாச்சு. இன்னொரு 2 பொருள் இதில் சேர்க்கணும். என்னதுன்னு பார்த்திங்கன்னா உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். இதையுமே நம்ம வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து அந்த பயர் எல்லாமே ஆல்ரெடி ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அந்த பருப்பு, அந்த ஹீட்டோடையே வந்துட்டு 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருவேன். ஸோ இதை போட்டு தனியாக வறுக்க வேணாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு வறுத்து சேர்க்குறதுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. அண்ட் சொல்லியிருந்தெல்லாம் முருங்கைக்கீரை கருவேப்பிலை ரெண்டுமே காஞ்சதுக்கப்புறம் இன்னும் கிறிஸ்பி ஆகும்னு சொல்லிட்டு, ஸோ நான் அதை காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வந்துட்டு வறுபட்டு வந்திருந்தது. கருவேப்பிலையும் அப்படி தான் நல்லா உடஞ்சது இந்த மாதிரி. ஓகே, அவ்வளோதான். இது எல்லாமே நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். அரைக்கும் போது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைச்சிடாமல் முதல்ல வந்து நம்ம மிளகா,
கீரை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது 3த்தையும் முதல்ல நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற பொருள் சேர்த்து அரைக்க போகிறோம். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா மிளகா வந்து பார்த்திங்கன்னா சரியாக அரைப்படாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. நான் வந்து மிளகா கூடவே இந்த கீரை, கருவேப்பிலை 2யுமே சேர்த்துட்டு அடித்து எடுத்துக்க போகிறேன். குவான்டிட்டி நிறையா இருந்தது அப்படின்றனால என்னோடய அகோரா மிக்ஸி வந்து நான் எடுத்திருந்தேன். இதில் வந்து பெரிய ஜார் வரும் இல்லையா, மாவாட்டுற ஜார். ஸோ அதை யூஸ் பண்ணேன். நல்லாவே அரைஞ்சி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகா, கீரை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்மள்ட்ட மீதி இருக்கிற மற்ற எல்லா பொருளையும் மொத்தமாக சேர்த்துற வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் இப்போ மொத்தமாக சேர்த்துட்டு நல்ல ஒரு பவுடரை அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப ஃபைன் பவுட்ராக, அதாவது நைஸாக அரைச்சிடாமல் இட்லி பொடி தெரியும்ல எப்படி இருக்கணும், லைட்டாக நரன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் பெரிய ஜாரில் இருந்தது அப்படின்றனால மொத்தமாக ஒரே ஜாரில் போட்டுட்டேன். நீங்கள் வந்து குவான்டிட்டி கூட பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ நல்ல கம்மன்னு சூப்பர் ஸ்மெல்லோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முருங்கைக்கீரை, கொள்ளு, கருப்புளுந்து இட்லி பொடி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கீரை சேர்த்துருந்தோம் அப்படின்றனால லைட்டாக இந்த கலரில் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் கொள்ளு இட்லி பொடி பார்த்துருப்பீங்க, பச்சை கலரில் இருக்காது. இதில் கீரை, கருவேப்பிலாம் நிறையா சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் இந்த கலரில் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் பருப்பு ஐட்டம் இல்லையா, எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கனால லைட்டாக சூடாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட் ஒரு பெரிய பவுலில் எடுத்தேன். பட் லைட்டாக சூடாக இருந்தது அப்படின்றனால பெரிய பிளேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாட்டிலில் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு, நீங்கள் வந்து இதை நல்லா ஆற வச்சுட்டு ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வருஷம் ஆனாலும் இது பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி, தோசைக்கு தான் தொட்டு சாப்பிடணும்னு இல்லை. ஏன்னா இதில் சேர்த்துக்கிற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஜஸ்ட்டு ரைஸில் இந்த பவுடர், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொள்ளு சேர்த்துருக்கோம் அப்படின்றனால பிள்ளைங்களுக்கெலாம் கொடுக்கலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கொடுங்க. பிள்ளைங்களோட சளி, நெஞ்சு சளிக்கெலாம் வந்துட்டு கொள்ளுலாம் ரொம்பவே நல்லது. இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே ரொம்ப சத்தான பொருள் தான். நார்மலாக ஒரு இட்லி பொடி பண்ணுறோம் அப்படின்னா அதையே ஹெல்த்தியாக எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக யோசிச்சாலே போதும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாட்டில் அண்ட் ஒரு சின்ன பாட்டில் அளவுக்கு வந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா இந்த 2 சூப்பரான ரெசிபியோடு நான் முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தரேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.